ராஜசேகர், எல்லாரும் சொல்றது போல ஒரு ரீல்ஸ் கண்டென்ட் இன்னைக்கு முதலமைச்சர் பேசிவிட்டார் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. என்ன ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க அப்படின்றார். ஒருவேளை முதலமைச்சருக்கு ஓப்பன் பண்ணக்கூடிய ஐடியாவே இல்லை அப்படின்னா தானே அந்த வார்த்தை வரணும். அப்ப அந்த எண்ணமே இல்லையா? ஊழல்வாதிகளை கைது செய்வதற்கோ அல்லது நடவடிக்கை எடுப்பதற்கான ஐடியா முதலமைச்சர் விஜய்கிட்ட இல்லையா? அப்படி அந்த ஐடியா இல்லாதவர் ஏன் தக்க காலத்தில் இதை நான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லணும். ஒன்று. ரெண்டாவது, சட்டமன்றத்தில் இதற்கான ஆதாரங்களை பேச வேண்டிய சூழல் உருவாக்கப்படுமே ஆனால் அது இந்த ஆக்ஷன்ஸு டேக்கன் லீகலிங்கிறத கொஞ்சம் டிஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகளும் நிறைய இருக்குது. வென் யூ ஓப்பன் த கேஸ் இன் இது விச் இஸ் இம்யூன், சட்டமன்றம்ங்கிறது ஒரு இம்யூனான ஜோனுங்கும் பொழுது அங்கே நீங்கள் அதை பேசும்பொழுது அது பொது வெளியில் தான் அர்த்தம். அது ஆதாரங்களாக மாற்றப்படாது. இப்போ ஊழலே நடக்கலைன்னு இவங்க ரெண்டு பேரும் சொல்லுவாங்களா அப்படிங்கிறதையும் நீங்களே கேளுங்க. இல்லை நீங்கள் சொல்லுங்க, இது வரைக்கும் இங்கே ஊழலே நடந்தது இல்லையா? அப்படி ஊழல் இல்லை, அது உங்கள் வேலை கிடையாது. முதலமைச்சர் தான் அதுக்கு பொறுப்பு. ஏன்னா அவர் தான் ஊழல் பட்டியல என் டேபிள் இருக்குங்கிறாரு. நான் அதை திறந்து காமிங்கன்னு தான் நான் கேட்டேன். நான் எதுக்கு ஊழல் இருக்குல்லன்னு எனக்கு அது அவங்களுக்கு அதை பத்தின கவலை கிடையாது. ஏன்னா தமிழகத்துல ஊழல் நடந்ததா நடக்கலையாங்கிறத பத்தி ஜீவா சகாப்தமுக்கோ இல்ல சகோதரருக்கோ அதை பத்தி கவலை கிடையாது. அது அவங்களோட வேலை கிடையாது. ஓகே, ரெண்டு பேரும் பத்திரிகையாளர் சொன்னா நிரூபிக்க வேண்டியது சரிங்க சார். எங்களுக்கு இந்த மண் மக்களை பத்தி அதிகமாவே கவலை இருக்கு. அதுக்கு நான் உங்களுக்கு ரீசன் கொடுத்தேன். இம்யூன் ஜோன் ஒன்று. ரெண்டாவது, சட்டத்துல நடக்கக்கூடிய சட்ட ரீதியா நடக்கக்கூடிய நடவடிக்கைகளை அது பாதிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதுன்னு அவங்க யோசிச்சிருக்கலாம். இல்ல அதுக்குன்னு ஒரு டைம் லைன் வச்சிருக்கலாம். மேபி சம் மோர் டேட்டாஸ் அண்ட் ஃபைல்ஸ் should be opened அதுக்கு முன்னாடி கேதர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் வெயிட் பண்ணலாம். ஒண்ணு. ஆதாரங்களை திரட்டுறதுக்கு முதலமைச்சர் காத்திருக்கார் அப்படின்னா அதை ஏன் இன்னைக்கு சட்டமன்றத்தில் இருக்கிற ஆதாரமே போதும், இன்னும் நிறைய இருக்கு, அதுக்கு நான் ஒரு டைம் லைன் வச்சிருக்கிறேன், அதுக்கு முன்னாடி ஏன் அவசரப்படுறீங்க அப்படிங்கறத ஒரு அட்வைஸா சொல்றாரு. ஒரே ஒரு குறுக்கீடு மட்டும். இப்ப எனக்கு ஏதாவது ஒரு தேவை, ஒரு பிரதிபலன் இருந்தா மட்டும்தான் நான் இன்னைக்கு செய்ய வேண்டிய விஷயத்தை ஒரு 4 நாளைக்கு பிறகு செய்யலாம், அந்த பலன் நமக்கு கிடைக்கும்னு இன்டைரக்டா நான் யோசிச்சோம். அந்த பலன் யோசிக்கிறாரா? இன்டைரக்டா வேற ஏதாவது அந்த மாதிரி எந்த பேக் ஹேண்ட் பலனும் இன்றைய சிஎம்க்கு கிடையாது. இருக்கிற மாதிரியான எந்தவித அறிகுறியும் கிடையாது. இதெல்லாம் வாழ வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லைங்கிறது ரொம்ப பட்டவர்தனமா எல்லாருக்கும் உணர்தலான ஒரு விஷயம். ரெண்டாவது, ஜூன் 23, ஜூன் 26 சுப்ரீம் கோர்ட்ல 2 வழக்கில் தமிழக அரசாங்கம் வித்ட்ராவல் பண்ணாங்க. ஏற்கனவே திமுக அரசாங்கம் இருக்கும்பொழுது கொடுத்த பெட்டிஷனை வித்ட்ரா பண்ணாங்க. என்ன 2 வழக்கு? ஒன்று டாஸ்மாக் கேஸ், இன்னொன்று KN நேரு மேலே இடி ஃபைல் பண்ண சொல்லி ஒரு கேஸ், எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண சொல்லி போட்டதுக்கு பண்ண மாட்டோன்னு தமிழக அரசாங்கம் கேஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அது ரெண்டுத்தையுமே வித்ட்ரா பண்ணாங்க. இது 2 பத்தியும் நீங்களே டிபேட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இந்த 2 வழக்குகளை பத்தியும். ஏன்னா இதுல எக்ஸ்டென்சிவா வித் எவிடன்ஸ் ஊழல்கள் நடைபெற்று இருக்கு அப்படிங்கிறதுக்கான எல்லா தரவுகளும் ஏற்கனவே பொதுவெளிகள்ல பேசப்பட்ட ஒரு விஷயங்கள் தான். இதுல இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு ராஜசேகர் சார், நான் அந்த பாயிண்ட் நான் எடுத்துக்கிறேன். என்னுடைய கேள்வி என்ன, நல்ல நேரம் பார்த்துட்டு இருக்கீங்களா? ஊழல் ஃபைல வெளியிட அதுக்கு தான் வரேன், அங்கதான் வரேன். ஆச்சு, நல்ல நேரம் பாக்குறீங்களாங்கிறது அது அந்த மாதிரி எடுத்துட்டு போக முடியுமான்னு எனக்கு தெரியல. சரி, அவங்க அதுக்குன்னு ஒரு டைம் லைன் வைத்திருக்கலாம், இல்லை இன்னும் கூட டேட்டாஸ் கலெக்ட் பண்ணணும், கேதர் பண்ணணும்னு வெயிட் பண்ணியிருக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, இந்த இடி கேசஸ் பற்றி சொல்லியிருந்தோம். இப்போ இந்த இடி கேசஸ் நடந்ததுக்கான அத்தனை தரவுகளோ இல்லை நிறைய தரவுகள் வெளியிலையும் பேசியாச்சு, அதுக்கான ஆதாரங்கள் இருக்கிறதா இடியும் முறையிட்டு இருக்காங்க. அதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு திமுக அரசாங்கம் போயிருந்தது. இப்போ அரசாங்கம் மாற்றின உடனே அதை நாங்கள் வித்ட்ரா பண்ணிக்கிறோம், நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்க, டாஸ்மாக்ல ஃபெடரல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கான ஆக்ஷன்ஸ் நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்க, இந்த KN நேரு மேலே இருக்கிறத எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறதுக்கான ஆக்ஷன்ஸை நாங்களும் ப்ரொசீட் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாமுமே அந்த 3 ஃபைல்கள்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். இல்ல ராஜசேகர், நான் திருப்பி அதே இடத்துக்கே வரேன். வாழ்த்துக்கள், நீங்க நடவடிக்கை எடுக்கிறீங்க, பழைய கேஸ் எல்லாம் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றீங்க. தமிழ்நாடு முந்தைய அரசு என்ன மனு தாக்கல் செஞ்சாங்களோ அதை நீங்க ரிவோக் பண்றீங்க, அதெல்லாம் வாழ்த்துக்கள் தான். இப்ப ஏன் நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்க? என்ன பிரதிபலன் எதிர்பார்க்கறீங்க? அதான் செய்ய மாட்டாங்க, இல்ல இதனால ஏதாவது பலன் வரணும் அப்படிங்கிற எந்தவித கட் ஷாட்ஸே கிடையாது. அப்புறம் என்ன காரணம்? இல்ல சார் ராஜசேகர் சார், ஒரு திட்டத்தை நாங்க அமல்படுத்துறோம், இந்த எல்லா மக்களுக்கும் போய் சேரணும், அதனால நாங்க ஒரு காலம் அவகாசத்தை எடுத்துக்கிறோங்க, ஒரு டேட்டாவை நாங்க கேதர் பண்றோங்க, எல்லாத்துக்கும் போய் சேரணும் நல்ல எண்ணத்துல.
ஊழல் செஞ்சிருக்காங்க, ஃபைல் என் கையில இருக்கு, ஆவணம் இருக்கு, ஆதாரம் இருக்குன்னு சட்டமன்றத்துல பேசுறீங்க. அத நாளைக்கே லஞ்ச ஒழிப்புத்துறைக்கோ யாருக்கோ ஃபார்வர்ட் பண்ணி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லலாம். நாளைக்குங்கிறது அடுத்த வாரம் நடக்கலாம். இல்லையே, ஓபன் பண்ண வச்சிராதீங்கன்றாரு. நாளைக்குங்கிறது அதுக்கு அடுத்துதான், அதுக்குன்னு சில காலம் வச்சிருக்கிறேன் அதை வந்து கொண்டு வர்றதுக்கு அப்படிங்கறதையும் சொல்றாரு இல்லையா. அதையும் சேர்த்து தான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் லைனை தனியாவும் செகண்ட் லைனை தனியாவும் பார்க்க முடியாது. அப்ப இடைத்தேர்தல் வரைக்கும் அந்த ஃபைல் ஓபன் ஆகாது. போனா போதுன்னு அவங்களுக்கு டைம் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆமா, இன்னொரு முக்கியமான விஷயம் நான் பேசணும்னு நினைச்சேன். ஜீவசகாப்தம் என்ன டைம் நீங்க பேசுங்க சார். எதுக்காக அந்த டைம்? ஊழல் செஞ்சவங்கள தண்டிக்கிறதுக்கு தண்டிக்க வேண்டியதானே? நாங்க அந்த ஊழலை வெளியிட்டோம்னா உங்களுக்கு இடைத்தேர்தலும் காலி ஆயிரும். நாங்க வாய்ப்பு தரோம், நீங்க இடைத்தேர்தலையாவது ஜெயிச்சுங்க. என்ன மாதிரியான மனநிலை ராஜசேகர் சொல்றாங்க? செயல்பாடா, முதலமைச்சர் செயல்பாடா? சினிமா டயலாக ஹீரோவும் வில்லனும் உனக்கு ஒரு நாள் டைம், உனக்கு 10 நாள் டைம் சொல்ற மாதிரி இல்ல. ரெண்டு பத்திரிகையாளரும் கவலையே பட வேண்டாம், அவங்களுடைய ஆசைகள் நிறைவேற்றப்படும். ஒண்ணு, அதுக்கப்புறம் அது நிச்சயமா நடக்கும். ஊழல் பண்ணினவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். அதோட முக்கியமா இன்னொரு பாயிண்ட் பேசணும். ஜீவசகாப்தம் பேசும்பொழுது நம்ம வந்து பின்னோக்கி நடக்கிறோம், பகுத்தறிவுறதே கிடையாது, 3வது குழந்தையை பெத்துக்க சொல்லி வந்து இன்ஸ்டிகேட் பண்றாங்க, இது எவ்வளவு ஒரு பிற்போக்குத்தனமானது. இதுல பகுத்தறிவுங்கிறது என்னங்க? இன்னைக்கு சூழலுக்கு கால ஏற்பத்துக்கு ஏற்ப என்ன சூழல் வேணுமோ அதை யோசிச்சு ஆய்ந்து முடிவெடுக்கிறது தான் பகுத்தறிவு. இப்ப இவங்களுக்கு தான் பகுத்தறிவு கிடையாது. 1970லயே நாங்க இதை பண்ணிட்டோம், 1980 60லயே நாங்க இதை பத்தி பேசிட்டோங்க பொழுது 1960 70 இன்னைக்கு சிச்சுவேஷனுக்கு irrelevant. சிபிஆர்னு ஒண்ணு இருக்கு, க்ரூட் பர்த் ரேஷியோ. இந்தியாவிலே தமிழகம் தான் கம்மி. இந்தியாவிலே இந்தியன் ஆவரேஜை விட 1.5 மடங்கு 2.5 மடங்கு கம்மியா இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், இப்ப 3வது குழந்தை பெற்றால் $30,000 வந்து ஃப்ரீ. இது எந்த நாட்டுல தெரியுமா? ஹங்கேரியில. இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஜப்பான் சொல்ல முடியும், டைவான் சொல்ல முடியும், நார்வீஜியன் சொல்ல முடியும். என்ன பேசினாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க இல்ல இருங்க. அப்ப சிபிஆர்னு 1.2% தான் இருக்குன்னும் பொழுது இங்க வந்து குழந்தைகளை கருத்தை நான் எடுத்துக்கிறேன், நம்ம பேசலாம். ராஜசேகர் நிறைவா சுகுணா திவாகர் பேச்சுல இருந்து. இப்ப இவங்க சொல்ற மாதிரி அடுத்து இந்த ஊழல்கள் மேலே டிவிகே கவர்மெண்ட் என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரீலூட் வந்து ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. நாங்கள் வந்து இதில் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்க போகிறோம், நாங்களும் தொட மாட்டோம், தொட்டவங்களையும் விட மாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் நாங்கள் விடுறதா இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரீலூட் ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. அதுக்கு அடுத்து அதுக்கான ஆக்ஷன்ஸை ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு இருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டில் வித்ட்ரா ஆனது நீங்கள் அந்த ஆக்ஷன்ஸோட பட்டியலில் வச்சுக்கலாம். அதுக்கு when you let free hands, அப்பதான் இன்வெஸ்டிகேஷன் வந்து அப்படியே இணையும் பொழுதும் கூட இவங்க மேல இருக்கக்கூடிய எந்த வழக்குகள்லையும் நாங்க தலையிடவும் மாட்டோம். அதுக்கு அவங்களுக்கான சட்ட the course of law should take in the actions அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்தி இருந்தாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். எதிர்க்கட்சிகளுடைய ஃபைலே ஓபன் பண்ண வச்சிராதீங்கன்னு முதலமைச்சர் சொல்றாரு. தான் கட்சியில் இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் ஃபைலே ஓபன் பண்ண விட்டுருவாரு அப்படி சொல்றீங்களா? அப்படிதான் சரி, இவரு தான் அதை இன்னும் ஓபன் பண்ணலன்னு சொன்னாரே தவிர இந்த ஃபைல் ஏற்கனவே புட்டப் பண்றது வந்து டிபார்ட்மெண்ட்ஸோடைய கடமை தான் அப்படிங்கிறது இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா டிபார்ட்மெண்ட் அவருடைய அதிகாரத்திற்கு கீழே தான் இருக்குன்றதும் தெரியும். முன்னாடியே அவருடைய அதிகாரத்துக்கு கீழே தான் இருக்கு அப்படின்னும் பொழுது ஸோ அந்த ஆக்ஷன்ஸ் நீங்க சொல்லக்கூடிய வழக்குகள் வந்து ஏற்கனவே நிலுவையில் இருக்கிறது இல்லையா? இன்வெஸ்டிகேஷன்ஸ்ல இருந்து அதெல்லாம் வந்து இப்போ கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் சில வழக்குகள் நீங்க சொல்லக்கூடிய நபர்கள். ஆனா இப்ப இவங்க பேசுறது வந்து புதிய வழக்குகளை பத்தி பேசியிருக்கிறாங்க. புதுசா கடந்த 5 ஆண்டுகள்ல வந்த வழக்குகளை பத்தி தான் பேசியிருக்கிறாங்க. நீங்க சொல்றது ஏற்கனவே கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் இருக்கு, இட்ஸ் இன் தி கோர்ட் ஆஃப் லா. கோர்ட்ல இருக்குன்னும் பொழுது அங்க ட்ரையல் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வழக்குல ட்ரையல் போயிட்டு இருக்கு. ஸோ அது தனியா போயிட்டு இருக்கும். அதுல வந்து முதல்வரே நினைச்சாலும் கோர்ட்ல போய் தலையிட முடியாது. அதையும் உங்களுடைய ஊழலுக்கு எதிராக முதலமைச்சர் விஜயனுடைய நிலைப்பாடும் பேச்சும் எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் மாறாது. ஊழலுக்கு எதிரானவர் தான் விஜய் அப்படின்றதுல உறுதியா சொல்றாரு. நானும் உறுதியா இருக்கிறேன், இங்க இருக்கிறவங்களும் இதுல உறுதியா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா do not normalize ஊழல். இது வந்து நார்மல் தான், 100 நாள் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் அவங்கள ஊழல் பண்ண ஏன் அவங்கள ஊழல் பண்ண சொல்லி தள்ளுறீங்க? தள்ளாதீங்க.
வச்சுட்டு யார் நீங்க சொல்றா? செய்யறதா சொல்றாங்க, விமர்சிக்கிறாங்க. Don't give them leverage-ங்கிற ஒரு மாற்றம் வந்திருக்கு. ஊழலை எதிர்த்து ஒரு ஆட்சி நிக்குதுன்னும் பொழுது நம்ம எல்லாருமே நிப்போம் கூட, ஊழலை எதிர்ப்போம், எல்லாருமே சேர்ந்து எதிர்ப்போம். கடந்த ஆட்சியில நடந்த ஊழலை எதிர்ப்போம். இந்த இடத்துல ஊழலுக்குன்னு ஒரு சின்ன வந்தா கூட சத்தம் போட்டு அதை வந்து வெளிப்படுத்துவோம். அது ஊர்ல ஊன்னுட்டு இருக்கு. ஊன் வந்தா கூட எதிர்போக்குறாங்க. பிஜேபியில சேர சொன்னா எல்லாம் ஈஸியா முடிஞ்சிடும். மணிஷ் சிசோடியால இருந்து செந்தில் பாலாஜி வரையும் அவ்வளவுதான் மேட்ரு. பிஜேபியில சேர்றதுக்கு போல விஜயபாஸ்கர் இங்க தாவைக்கால சேர்றதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு போல, அவர் இங்க சேர்ந்திருக்கிறாரு. அதனால ஊழலுக்கு எதிரானவங்க நீங்க எல்லாருமே தொடங்கும் போது ஊழலுக்கு எதிராக ஒரு கட்சி நடந்துகிட்டு இருக்கு. எங்கெங்க நடந்துகிட்டு இருக்கு? குதிரை பேரம் நடக்குது. இந்த இடைத்தேர்தல யாரால வருது? யாரும் இறந்து போயிட்டாங்களா? யாருக்கு உடல்நிலை சரியில்லாம போயிருச்சா? எதுக்காக இடைத்தேர்தல் வருது? விருப்பப்பட்டு சில எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்ததால வந்துச்சு. நகைப்பு வருது. இந்த விருப்பப்பட்டுன்னு சொல்லும் போதே உங்களால ஒரு நகைப்பு இல்ல நான் உண்மையா சொல்றேன். விருப்பப்பட்டு ராஜினாமா பண்ணாங்க. 15 நாள்ல விருப்பப்பட்டுட்டாங்க. 15 நாளைக்கு முன்னாடி விஜய் அடிச்சவங்க என்னங்க நீங்க பாக்குற மக்களுக்கு உண்மை தெரியாதா? எஸ்ஐக்கு சுப்பையா எல்லாம் மாதிரி போன்றவர்கள்லாம் விருப்பப்பட்டு மக்கள் சேவை செய்யறதுக்காக விஜயபாஸ்கர்லாம் உடனே வந்திருக்காங்க. ஏன் மக்கள் சேவையை இரட்டை சின்னத்துல இருந்து ஜெயிச்சே செய்யலாமே? அப்படி எதுவும் சட்டம் இருக்கா? ஊழல்ங்கிறது குதிரை பேரத்துல இருந்து பழனி கோயில இருந்து எல்லாத்துலயும் இங்க நடந்துகிட்டு இருக்கு. நீங்க திருப்பி திருப்பி இந்த 100 நாள்ல ஊழல் ஒளிஞ்சிருச்சுன்னு பதிவு செய்யறதுக்குள்ள ஒரு மாயை உண்டாக்குறாங்க அப்படின்றீங்க. அந்த நரேட்டிவ் தான் நீங்க செஞ்சுக்கிட்டு அடுத்த நாள் குதிரை பேரம் என்னதுங்க? சரி, நிறைவா எடுத்துக்கிட்டேன் ஜீவா.